அட என்னதாங்க ஆச்சு அன்னபூர்ணிக்கு? அன்னபூர்ணி அப்படிங்கிற படம் நயன்தாரா மற்றும் ஜெய்யோட நடிப்புல போன வருஷம், அதாவது 2023 டிசம்பர் மாசத்துல ரிலீஸ் ஆச்சு. இதை ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ஓடிடில நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ணாங்க. ஓடிடில ரிலீஸ் ஆன கொஞ்ச நாள்லயே இந்த படத்துக்கு நிறைய பேர் பெரிய அளவுல எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஓடிடில இருந்து இந்த படத்தை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். எதுக்காக இந்த படத்துக்கு இவ்வளோ எதிர்ப்பு? அப்படி இந்த படத்துல என்னதான் இருக்கு? இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஃபுல்லா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நம்ம சேனல்ல போடுற வீடியோவை உடனே உங்களால பார்க்க முடியும். நான் சோபனா, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சீரியோ பிளஸ். சரி, இந்த படத்தோட கதையை மேலோட்டமாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த பழமையான பிராமண குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இந்த அன்னபூரணி. வேர்ல்டுலேயே பெஸ்ட் ஷெஃபாக வரணும் அப்படிங்கிறது தான் அன்னபூரணியோட லட்சியமாக இருக்குது. சின்ன வயசுல இருந்தே அவங்க இதே ஆர்வத்தோடையே வளர்றாங்க. அவங்களுடைய குடும்பம் ரொம்ப பழமையான பிராமண குடும்பம் அப்படிங்கிறதுனால அவங்களோட லட்சியத்துக்கு பல தடைகள் வருது. இந்த லட்சிய கனவுகளோடையே காலேஜுக்கு போற அன்னபூரணி படிக்கும் போதே தன்னோட ஃப்ரெண்டோட அட்வைஸை கேட்டுட்டு அங்க நான்வெஜ் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதிகமான அளவு சமையல் போட்டிகள்லையும் கலந்துக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது கடைசியில இவங்க ஒரு சமையல் போட்டியில கலந்துக்கிறாங்க. அந்த போட்டியில இவங்களுக்கு பிரியாணி செய்யறதுக்காக ஒரு டாஸ்க் கொடுக்கப்படுது. அதனால அன்னபூரணி பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி இஸ்லாமிய மதப்படி பிரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பிரியாணி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி காட்சிகள் எல்லாமே இந்து மத உணர்வுகளை புண்படுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி டைரக்டர் நிலேஷ் கிருஷ்ணா, நயன்தாரா, ப்ரொடியூசர்கள், ஜி ஸ்டுடியோஸ், நெட்ஃபிளிக்ஸோட ஹெட் இவங்க மேல எல்லாம் வழக்கு பதிவு செய்யறாங்க. இந்த புகாரை கொடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்து ஐடி செல் நிறுவனரான ரமேஷ் சோலாங்கி அப்படிங்கிறவர். இவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு அப்புறமா இவங்க மேல எல்லாம் எஃப்ஐஆர் கேஸும் ஃபைல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜனவரி 10ஆம் தேதி அன்னைக்கு இந்து அமைப்பினர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மும்பைல இருக்கக்கூடிய நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்தோட அலுவலகத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து நெட்ஃபிளிக்ஸுக்கும் ஜி ஸ்டுடியோஸுக்கும் எதிராக முழக்கங்களை எழுப்பி போராட்டம் நடத்தியிருக்காங்க. இவங்களோட இந்த போராட்டத்துக்கு அப்புறமா ஜி ஸ்டுடியோஸ் இவங்களுக்கு மன்னிப்பு கடிதம் ஒன்று எழுதியிருக்காங்க. அதுல இந்து மற்றும் பிராமண சமூகத்தோட மத உணர்வுகளை புண்படுத்துற எந்த நோக்கமும் எங்களுக்கு இல்லை. அதே மாதிரி அந்தந்த சமூகங்களோட உணர்வுகளுக்கு ஏற்பட்ட சிரமத்துக்கும் அவங்களோட உணர்வுகள் புண்படுத்தப்பட்டதுக்கும் நாங்க மன்னிப்பு கேட்டு வருந்துறோம் அப்படின்னு எழுதியிருந்தாங்களாம். அதாவது இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் கேள்விப்படும் போது சமீபத்தில் கேட்ட ஒரு கதை ஒன்று எனக்கு ஞாபகம் வருதுங்க. அது என்னன்னா, 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம். அவங்க 2 பேரும் ஒரு நாள் ஆத்தோரத்தில் நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஆற்றுல மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்களாம் ஒரு கும்பல். இவங்க 2 பேருமே அன்னைக்கு சாயங்காலமே வெளியூர்ல இருக்க ஒரு கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறதா ஒரு வேண்டுதல் வச்சிருந்திருக்காங்க. ஆனா மீன் பிடிக்கிறத பார்த்த அந்த 2 பேர்ல ஒருத்தருக்கு மீன் சாப்பிடணும் போல ஆசை வந்துருச்சு. அவர் சொன்னாராம், இந்த மீனை பார்த்தா எனக்கு உடனே சாப்பிடணும் போல இருக்கு, உடனே இந்த மீனை வாங்கிட்டு போய் நான் என் வீட்டில் குழம்பு வச்சு சாப்பிட போறேன், நீ வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இன்னொருத்தருக்கு அதுல சுத்தமா விருப்பம் இல்லை. நான் சாமியை போய் தரிசனம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் எதுவா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன, 2 பேர்ல ஒருத்தர் மீன் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு, ஒருத்தர் சாமியை கும்பிடுறதுக்காக கோயிலுக்கு கிளம்பிட்டாரு. கோயிலுக்கு போனவரோட எண்ணம் எல்லாம், ஆஹா இந்நேரம் நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் மீன் குழம்பு வச்சு நல்லா ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருப்பானே அப்படின்னு எண்ணம் எல்லாமே மீன் மேலேயே இருந்திருக்கு. ஆனா வீட்டில் மீன் குழம்பு வச்சுட்டு இருந்தவருக்கு என்னாச்சு தெரியுமா? ஆஹா இந்நேரம் நம்ம ஃப்ரெண்டு கோவிலில் போய் சாமி முன்னாடி நின்று நல்லா தரிசனம் பண்ணிட்டு இருப்பானே, நமக்கு அது கொடுத்து வைக்கலையே அப்படின்னு அவரோட எண்ணம் முழுக்கவே
சாமி மேலேயே இருந்திருக்கு. நம்ம மனசு தாங்க எல்லாமே. நம்ம எங்க இருந்தாலும், நம்ம என்ன சாப்பிட்டாலும் கடவுளை போய் அடையணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா நம்ம கடவுளை அடையலாங்க. இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு சாமி கும்பிடக்கூடாது, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சாமி கும்பிடக்கூடாது அப்படின்னு இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நம்ம இதெல்லாம் பேசிட்டு உட்கார்ந்துருக்க போறோம்னு தெரியல. ஆனா இப்போதாங்க கொஞ்ச நாளா இப்படியெல்லாம் நடந்துட்டு வருது. ஒரு சினிமாவே யாரும் பாக்குறது இல்ல. ஆனா அந்த சினிமாவில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அதெல்லாம் யாரும் பாக்குறது இல்ல. எங்கெங்கெல்லாம் குறை இருக்கோ அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு லிஸ்ட் போட்டு அதை பத்தியே பேசி ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்த கூட ரொம்ப பெரிய விஷயமா ஆக்கி பேசுறதே நம்ம ஆளுங்க தான். சரி, இந்த பிரச்சனையை பத்தி எங்களோட தனிப்பட்ட கருத்தை நாங்க சொல்லிட்டோம். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத தயவு செய்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.